வாங்க இந்த ஈஸியான ஷாம்பு பார் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சோடியம் லாரல் சல்ஃபர் அசிட்டேட் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது மெஷர் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கணும் கண்டிப்பாக. அது வந்து சல்ஃபேட் ஃப்ரீ சர்ஃபெக்டன்ட் தான், ஸோ பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டில் வாட்டர் பதிலாக நீங்கள் ஹைட்ரோசல் ஏதாச்சும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து செகண்டரி சர்ஃபெக்டன்ட் பார்த்தீங்கன்னா சிஏபிபி. ஸோ சோடியம் லாரல் சல்ஃபர் அசிட்டேட் அதாவது SLSAவும் சிஏபிபி தான் இதுக்கான கிளென்சிங் அண்ட் ஃபோமிங் ஏஜென்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான இன்க்ரீடியன்ஸில் நம்ம பண்ணுற ஒரு ஷாம்பூ பார். நார்மலாக ஷாம்பூ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஆயில் வந்து 0.5 grams நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா IPM அதாவது ஆயில் கண்டென்ட்டுக்காக இதுக்காக நான் IPM ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெரியர் ஆயில் கூட எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே வந்து க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும், ஒரு க்ளே மாதிரி ஆகிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு மோல்டுலையோ இல்லை அப்படியே கையில் கூட ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 3 நாளுக்குள்ளே அது நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஷாம்பூ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஹேர் வெட் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பூ பாரை எடுத்து அப்படியே லைட்டாக ஹேரில் ரப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக ரப் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஃபோம் வரும். ஏன்னா 60% SLSA அண்ட் 10% CAPB, டோட்டலாக 70% சர்ஃபெக்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நிறையா ஃபோம் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.